அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு 500 ரூபாய் ஜிபே பண்ணுறீங்க. ஹோட்டல் முதலாளி நீங்கள் கொடுத்த 500 ரூபாயை அந்த ஹோட்டலுக்கு அரிசி பருப்பு சப்ளை பண்ணவருக்கு கொடுக்குறாரு. அந்த அரிசி பருப்பு சப்ளை பண்ணவர் ஹோட்டல் முதலாளிகிட்ட இருந்து 500 ரூபாயை வாங்கினதுக்கப்புறம் யாருக்கிட்ட இருந்து இந்த அரிசி பருப்பை வாங்கினாரோ அந்த விவசாயிக்கு 500 ரூபாய் கொடுக்குறாரு. மொத்தமாக ஒரு 500 ரூபாய் தான். ஆனால் உங்ககிட்ட இருந்து ஹோட்டல் முதலாளிகிட்ட இருந்து அரிசி பருப்பு சப்ளை பண்ணுறவர், அரிசி பருப்பு சப்ளை பண்ணுறவர்கிட்ட இருந்து விவசாயி, மொத்தமாக இது 1500 ரூபாயாக மாறிடுது. அதாவது என்னென்னா 3 டிரான்சாக்ஷன், இது எல்லாத்தையும் கூட்டுனா இந்த 1500 ரூபாய் அப்படின்னு கிடைக்குது இல்லை, இதுக்கு பேர் தாங்க ஜிடிபி. இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு வருஷத்தில் இந்தியா முழுக்க நடக்கும். அது இந்தியன் கரன்சியில் நடக்கும். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் இந்தியன் பார்டருக்குள்ள ஒரு வருஷத்தில் எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடக்குதோ இந்த மாதிரி கூட்டி அந்த கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு பேர் தான் இந்தியாவினுடைய ஜிடிபி. அந்த ஜிடிபி இப்போது $4.3 ட்ரில்லியன் இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கிட்டுருக்குறோம். அதனால் உலகத்திலேயே நம்ம 5வது பெரிய பொருளாதாரமாக இருக்கிறோம். அப்படிங்கிறது தான் ஜிடிபின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போது இந்த ட்ரில்லியன் டாலர்னு சொல்கிறீங்களே, நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாம் கரன்சியில் தானே இருக்குது, இந்திய ரூபாயில் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். 2012 அப்படிங்கிறது பேஸ் இயர் அப்படின்னா அந்த பேஸ் இயரில் கான்ஸ்டன்ட் கரன்சியாக ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது என்னென்னா US டாலருக்கு அகெயின்ஸ்டாக இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 56 ரூபாய் 60 ரூபாய் அந்த மாதிரி அந்த பேஸ்லைன் கரன்சி வேல்யூவை எடுத்துட்டு அந்த இந்திய ரூபாயோடைய டிரான்சாக்ஷன் மதிப்பை அப்படியே US டாலரில் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இதுதான் ஜிடிபி. இந்த ஜிடிபி எவ்வளவுக்கு எவ்வளோ க்ரோ ஆகுதோ, எவ்வளவுக்கு எவ்வளோ பணப்புழக்கம் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்குதோ அப்போ மக்கள் கன்சியூம் பண்ணுறாங்க, மக்கள் கையில் காசு இருக்குது, எக்கானமி நல்லா இருக்குது, பொருளாதாரம் வளருது அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். இதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது. நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால்குலேஷன் மெத்தட் இருந்துச்சு, ஜிடிபி கால்குலேஷன் மெத்தட். அந்த மெத்தட் பிரகாரம் கால்குலேட் பண்ணால் இப்போ அனௌன்ஸ் பண்ணுற எல்லா ஜிடிபிலையும் ஒரு 2% குறைக்கணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் பார்ட்டியோடைய ஒரு வாதமாக இருந்துச்சு ஒரு காலத்தில். அதாவது என்னன்னா, இப்போ ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, எல்லாருடைய டிரான்சாக்ஷனையும் போட்டு எடுக்க முடியாதுல்ல, அக்யூரேட்டாக எடுக்க முடியாது. அதனால் இந்தியாவில் உள்ள டாப் 2000 கம்பெனிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதை எடுத்து அதை ஜிடிபியாக கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த மெத்தடில் இது கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்குது. ஒரு 2% ஈஸியாக ஜிடிபியை அவங்களால அதிகமாக காட்ட முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் வந்துச்சுங்க. ஒரு எப்போ அந்த பிஜேபி கவர்மெண்ட் எப்போ இந்த கால்குலேஷனை சேஞ்ச் பண்ணாங்களோ அந்த சமயத்தில் வந்துச்சு. சரி, அப்படி பார்த்தா பிஜேபி கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இருக்கிறாங்க. ஜிடிபி ஒரு 6 to 7% க்ரோ ஆகுது அப்படின்னா 2% கம்மியாக இருக்கணும். அப்புறம் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்லாம் விலை ஏறுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, கொரோனா டைமில் இஷ்டத்துக்கு நம்ம பணத்தை அடிச்சிருக்கிறோம். வருஷம் நம்மளுடைய பணப்புழக்கம் அதிகமாகுது, அதனால் இன்ஃப்ளேஷன் கூடுது. அப்போது அந்த இன்ஃப்ளேஷன், பணப்புழக்கம் ப்ளஸ் அந்த கொரோனா டைமில் ஒரு பென்டப் டிமாண்டு, புரியுதுங்களா? அதாவது ஜிடிபி கீழே போயிட்டு அதுலேருந்து வர்ற குரோத்தை தான் இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலே எழும்புது, விச் மீன்ஸ் நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்பு பயங்கரமாக குறையுது அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். அட் த சேம் டைம் நம்ம டாலரில் கணக்கிடும் பொழுது டாலர் சைடும் அவங்க கோவிட் சமயத்தில் ஏகப்பட்ட பணத்தை பிரிண்ட் அடித்து அவங்களுடைய டாலரினுடைய வேல்யூவே குறைச்சதாக நம்ம யோசிச்சுக்கலாம். இது ஒரு சிம்பிளான என்னுடைய தாட்டை தான் ஷேர் பண்ணுறேன். பட் இன்ஃப்ளேஷன் கூடுது, பணப்புழக்கம் பண சப்ளை அதிகமாகுது, பிரிண்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா மணியை கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணி செலவு பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணுறதுனா ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணும்,
கவர்மெண்ட் வந்து ஒரு பாண்டு தான் ரிலீஸ் பண்ணணும். அதாவது என்னன்னா, நான் வந்து வட்டி கொடுக்குறேன், இந்த ரேட்டில் வந்து நான் உங்ககிட்ட கடன் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து வர்ற காசை வந்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுவாங்க. இப்படி தாங்க வந்து இந்திய பொருளாதாரமே இயங்கிட்டு இருக்குது. இந்த இந்திய பொருளாதாரத்தில் ஜிடிபி அப்படிங்கிற நம்பர் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் இது ரெண்டையும் சேர்க்கும் பொழுது கிடைக்கிறது தான் நாமினல் ஜிடிபி. இந்த நாமினல் ஜிடிபி வந்து 6% ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் 4%னா 10%. அது உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் நிஃப்டியில் வந்து அந்த வருஷம் 10% growth உங்களுக்கு எதிர்பார்க்கலாம், ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிற அந்த கால்குலேஷனில் தான் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல எப்படி சேஞ்சஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக ஜிடிபி கால்குலேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இன்ஃப்ளேஷன் கணக்கிடுறதுலையும் அவங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து கணக்கிடுறாங்க. தேவையில்லாத பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேப் ரெக்கார்டர், சிடி இதெல்லாம் வந்து யாருமே வாங்க மாட்டாங்க, அதனால் அதனுடைய விலையெல்லாம் உயராது. அந்த மாதிரி பொருட்களை எல்லாம் உள்ளே வச்சு அதனுடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து கம்மியாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அலிகேஷன் போயிட்டுருக்கு. நமக்கே தெரியும் ரியல் இன்ஃப்ளேஷன் வந்து எப்பொழுதும் வந்து வருஷம் பொருட்களோட விலை வந்து பயங்கரமாக வந்து கூடிகிட்டே தான் இருக்கும் ரியலாக. இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் வந்து அதை கொஞ்சம் கம்மியாக தான் காட்டுவாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கம்மியாக தான் காட்டுவாங்க. எப்படி வந்து கொரோனாவில் வந்து டெத் ரேட்டை வந்து வெளியில் உண்மையாக சொன்னால் வந்து மக்கள்லாம் பீதி அடைஞ்சிருவாங்களோ, எந்த விஷயத்தை வந்து சொன்னால் வந்து பொருளாதார மேதைகள்லாம் வந்து கொந்தளிச்சு தவிப்பாங்களோ, ஏன்னா உண்மையை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிற அந்த மெக்கானிசமே வந்து இன்னும் இந்தியாவில் ஃபுல்லாக வரல அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை. நம்ம எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கலாக ஒன்று தெரியும், தியரிட்டிக்கலாக பேப்பரில் ஒன்று இருக்கும், ஆனால் நடக்கிறது வேற ஒன்றையாக இருக்கும். இது ரெண்டும் என்னைக்கு வந்து சிங்க் ஆக போகுதுன்னு தெரில. பட் அந்த டாபிக்குள்ளே போகாமல் ஸோ இன்ஃப்ளேஷனும் இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ஃப்ளேஷன்னா வந்து பண வீக்கம். இன்றைக்கி 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அடுத்த வருஷம் 108 ரூபாய் அந்த பொருளை வந்து நீங்கள் கொடுத்து வாங்கணும். அப்போ 8% இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தான் வந்து ரியல் இன்ஃப்ளேஷன். பட் ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த ஃபிகர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிடிபி ஃபிகரு, இந்த இன்ஃப்ளேஷன் ஃபிகரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக நடத்துகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொரோனா டைமில் யூஎஸ் பிரிண்ட் பண்ண அளவுக்கு நம்ம இந்திய கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணலை. சூப்பராக வந்து பணத்தை பிரிண்ட் பண்ணாமல் மேனேஜ் பண்ணாங்க. எனக்கு தெரியும் 2008 கிரைசிஸ் வந்த பொழுது ஒரு எவ்வளவோ 1000 கோடி, 40,000 கோடியோ 60,000 கோடியோ அப்போ இருந்த ஆர்பிஐ கவர்னர் வந்து நம்ம சிஸ்டத்துக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணார். அது எல்லாம் பஞ்சாக பறந்து போச்சு, அது எஃபெக்டிவாக இல்லை. ஆனால் நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்து, நம்ம கவர்மெண்ட்னா நான் உடனே பிஜேபி கட்சிக்காரன்னு வந்து எடுத்துக்காதீங்கன்னா, எல்லா கவர்மெண்ட்டுமே நம்ம கவர்மெண்ட் தான். நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தாலும் நம்ம கவர்மெண்ட் தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டு அப்படிங்கிறது வந்து அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து ஆளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம வந்து குடிமகன்கள், அவங்க அரசாங்கம், அந்த கவர்மெண்ட், அந்த சிஸ்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதலும் அதுக்குரிய மரியாதையும் நம்ம கொடுத்தே தான் ஆகணும். எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் அவர் கண்ட்ரி, புரியுதுங்களா? நம்ம தான் எலெக்ட் பண்ணுறோம். அதனால் கட்சி சைடில் பேசுகிறதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் பண்ணட்டும். நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் வந்து சாதாரண நியூட்ரல் சிஸ்டத்தில் எந்த மரியாதை எந்த பண்பில் இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சைடு வாக்கில் வந்து தேவையில்லாத ஃபிலாசபியெல்லாம் பேசிட்டேன்னா, இது ஃபிலாசபியான்னு கூட எனக்கு தெரியாது. பட் அகெயின் நம்ம வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் டெஃபிசிட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுடைய ஜிடிபியோடைய கால்குலேஷனில் கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போது ஒரு கவர்மெண்ட் வந்து பணத்தை வந்து அச்சடிக்காமல் அதே போல் எக்ஸ்பெண்டிச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வரவு செலவு தான், சரிங்களா? இது மாதிரி கட்டுக்கோப்பாக வந்து அந்த நாட்டை நடத்தும் பொழுது தான் நம்ம இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து ரேட்டிங் நல்லாயிருக்கும். எப்படி நீங்கள் ஒரு பாண்டு வாங்கும் பொழுது கிறிசில் AAA இருந்தால் ஹையஸ்ட் ரேட்டிங், சூப்பரான ப்ரொமோட்டர் டாட்டா அப்படின்னா, டாட்டா வித் கிறிசில் AAAனா சூப்பர். அந்த பாண்டை அடித்து வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலே, புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் வந்து வெளிநாட்டினர் வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங் வந்து கொரோனா டைம்லலாம் வந்து பி மைனஸ் அந்த மாதிரிலாம் போச்சு. கிட்டத்தட்ட ஜங்க் கிரேடு அப்படிங்கிற அளவுக்கு ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டினர் பேசுனாங்க. ஆனால் ஏன் அது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கண்ட்ரியினுடைய ரேட்டிங் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா வெளிநாட்டினர் வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம எக்கானமிக்கு நல்லது, நமக்கு வந்து வருமானம் வரணும்ல.
நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கணும்ல, நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த சர்வீசஸ் எல்லாம் கிடைக்கணும்ல. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம எல்லாமே வந்து குளோபலைசேஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி இந்த எக்கானமியில் போகும்பொழுது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸினுடைய மணி தான் வந்து நம்மளுடைய ரத்தம் மாதிரி. அது வரணும் அப்படின்னா நம்ம நாட்டை வந்து இன்ஃப்ளேஷனை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும். அதே சமயம் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு, ட்ரேட் டெஃபிசிட்டு, இந்த மாதிரி பொருளாதார சார்ந்த விஷயங்களை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஒரு அரசாங்கமும் ஆர்பிஐயும் வந்து கரெக்டாக வழி நடத்தி செல்லணும். மக்களும் பாதிக்கக்கூடாது. இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா மக்கள் பாதிப்பாங்க. இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாச்சுனாலும் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்டாக்கை வந்து ரொம்ப லோ பியாக இருக்குது அப்படின்னு வாங்கினீங்கன்னா அது ஒரு சிக் கம்பெனியாக இருக்கும். அதே மாதிரி தான் ரொம்ப லோ பி இருக்குன்னா மக்கள்லாம் வந்து, அதாவது லோ இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா வந்து மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து பொருளாதாரத்தில் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது, அதுக்கப்புறம் மற்ற இண்டிகேட்டர்லாம் வச்சு கனெக்ட் பண்ணும் பொழுது ஸ்டாக் மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனில் போகலாம் அப்படிங்கிறத நம்மளே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மேக்ரோ எக்கானமி ப்ளஸ் அந்த செக்டர், அந்த மேனேஜ்மெண்ட், அந்த ப்ரொமோட்டர், அவங்களுடைய பிஸ்னஸ், ஃபினான்சியல், டாப் லெவல் அனாலிசிஸ், பாட்டம் லெவல் அனாலிசிஸ், ஃப்யூச்சரில் வந்து அந்த செக்டருக்கு என்ன மாதிரி வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு ஒரு நல்ல பிஸ்னஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. 10 நாளில் விற்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு லேண்டை வாங்கினா நீங்கள் 10 நாளில் விற்பீங்களா? கண்டிப்பாக மாட்டிங்க தானே. தினமும் வந்து அந்த லேண்டினுடைய விலை ஏறுதா இறங்குதா அப்படின்னு கேள்விப்படுவீங்களா? கேட்டுக்க மாட்டீங்க தானே. சொல்லுவாங்க, ஆனால் வந்து 1 லட்சம் ஏறிடுச்சு, அங்கே அந்த வித்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டு சந்தோஷம்தான் படுவோமே ஒழிய, விலை ஏறிடுச்சு, நம்ம வாங்கினதை விட 4 மடங்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேண்டை போய் சீக்கிரம் விற்றுருவோமா? விற்க மாட்டோம்ல. அதே மாதிரி தான் ஒரு நல்ல குவாலிட்டியான பிஸ்னஸை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து லைஃப் லாங்க்கு நிலம் வச்சிருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸினுடைய ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து அந்த பிஸ்னஸில் இருந்து நம்ம வெளியில் போகணுங்க. மற்றபடி அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டெடியாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு, நல்ல மேனேஜ்மெண்ட்டு தான், குவாலிட்டியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டை வந்து நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி முதலீட்டு உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது.